தன்னோட காதல் மனைவியை 8 துண்டா வெட்டி கிருஷ்ணகிரியில் இருக்க ஒரு காட்டு பகுதியில் வீசி எறிஞ்சிட்டு போன கணவனோட செயல் அந்த பகுதி பொதுமக்களை ரொம்பவே அச்சமடைய வச்சிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் கோபி. இவர் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றிட்டு வந்திருக்காரு. இவரோட மனைவி சரண்யா. சரண்யாவுக்கும் கோபிக்கும் கடந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாகிருக்கு. இவங்களுக்கு ஒரு மகளும் 2 மகனும் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததா சொல்லப்படுது. தீபாவளி அன்னைக்கு முத நாள் கூட இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை நடந்ததா அந்த அக்கம் பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இந்த நிலையில தீபாவளி அன்னைக்கு தன்னோட பொண்ணு சரண்யாக்கு வாழ்த்து சொல்றதுக்காக அவங்களோட அம்மா காவேரி வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனா சரண்யாவோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு பார்த்துலான்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க சரண்யா ரொம்ப நாளா வீட்டில் இல்லை அப்படின்ட்டு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே அவங்க கிட்ட சொல்றாங்க. இது குறித்து அவங்க தன்னோட மருமகனான கோபி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு கோபி சரியான முறையில் பதில் அளிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால சந்தேகமடைஞ்ச காவேரி என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் கோபியை போலீஸ் வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவர் வீட்டில் தான் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவரை கைது பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ கோபி தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை போலீஸ் வந்து மடக்கி பிடிச்சு கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அவர்கிட்ட சரண்யாவை பற்றி கேட்கும்போது அவர் சொன்ன தகவல் போலீஸாரை திடுக்கிட வச்சிருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சண்டை வந்ததில் நான் ஆத்திரமடைஞ்சு என் மனைவியை 8 துண்டா வெட்டி கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு வனப்பகுதியில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸாரை அழைச்சிட்டு போயிட்டு தன்னோட மனைவியோட வெட்டப்பட்ட உடல் பாகங்களையும் அடையாளம் காமிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் போலீஸார் கோபியையும் கோபிக்கு உடந்தையாக இருந்த அவரோட தாயாரையும் கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க.